நெட்டிவி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பெரிய இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்க மெர்சல் படத்துடைய டீசர் பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மெர்சல் படத்துடைய டீசர் இளைய தளபதி விஜய் இதுதான் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம காதுல விழுந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாட்களாவே டாக் ஆஃப் த டவுனாவே இளைய தளபதி விஜயோட மெர்சல் படம் தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹிட் வரிசை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கெரியர்லயே வந்து ஒரு சில படங்கள் வந்து ஃபிளாப்பா இருந்திருக்கு. இந்த படத்தை வந்து ஃபிளாப் ஏன் வந்து சொல்றோம் அப்படின்ற காரணங்களும் வந்து ஒரு சிலது இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கெரியர்ல இருக்க டாப் 10 ஃபிளாப் மூவிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டாப் 10 ஃபிளாப் மூவிஸ் ஆஃப் விஜய்ல வந்து 10th பொசிஷன் என்ன படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் படத்துடைய டயலாக்ஸ்க்காகவே இந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வந்து ஒரு குறிப்பான ஒரு டயலாக் இருக்கும். இதுக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற 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 வேட்டைக்காரன் தான்டா வேறும் அப்படிலாம் வந்து டயலாக்லாம் இருக்கும். இந்த மாதிரியான பஞ்ச் டயலாக்ஸ், ஒரு மாசான சீன் இதெல்லாமே வைக்கணும் அப்படின்றதுனால படத்துடைய ஸ்டோரியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாஜரேட் பண்ண ஒரு ஓவரான ஒரு எமோஷனலான டைலாக்ஸ், ஓவரான பவர்ஃபுல்லான டைலாக்ஸ்லாம் வச்சு இந்த படத்தை வந்து ஃபிளாப் ஆகிட்டாங்க. ஸோ விஜய் சாரோடைய டாப் 10 ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல இந்த படம் 10th பொசிஷன்ல இருக்கு. 9th பொசிஷன்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வசீகரா. வசீகரா அப்படின்ற படத்துல வந்து இவ்வளவு நாள் வந்து விஜய் சாரை வந்து ரொம்பவே கியூட்டான லுக்ல, ஒரு சூப்பரான லுக்ல தான் வந்து பார்த்திருப்போம். ஸ்மார்ட்டான விஜய் சாரை பார்த்திருப்போம். வசீகரா படத்துல வந்து விஜய் சாரோடைய லுக்ஸ்க்காகவே வந்து இந்த படம் வந்து அவ்வளோ ஓடல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா விஜய் சாரோடைய லுக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராகவே இருக்காது. அண்ட் படத்துடைய ஸ்டோரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான எங்கேஜிங்கான ஸ்டோரியா இருக்காது. ஆனாலும் இந்த படத்துல விஜய் சாரோட வடிவேல் சார் இருக்கிற காமெடி சீன்ஸ், கட்ட பொம்மன் அப்படின்ற ரோல்ல வடிவேல் சார் பண்ணியிருப்பாரு. அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த காமெடி சீன்ஸை தவிர வேற எதுவும் அவ்வளோ சூப்பரா இல்ல அப்படின்றதுனாலே இந்த படம் ஃபிளாப் ஆயிருக்கு. இன்னைக்கும் இந்த படத்துடைய காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து ஏகப்பட்ட சேனல்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் விஜய் சார் மூவிஸ்ல வந்து இந்த படம் ஒரு ஃபிளாப் மூவியா தான் இருந்திருக்கு. ஸோ 9th பொசிஷன்ல வசீகரா படம் இருக்கு. 8th பொசிஷன்ல என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மதுரை அப்படின்ற படம் தான் இருக்கு. மதுரை இந்த படத்துல வந்து விஜய் சார் வந்து ஒரு 2 கெட்டப் சேஞ்ச்ல வந்து நடிச்சிருப்பாரு. ஒன்னு வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஒரு விஜய் சாரா இருந்திருப்பாரு, இன்னொருத்தர் கலெக்டரா இருந்திருப்பாரு. 2 கெட்டப்புமே வந்து சூப்பரா தான் இருக்கும். சாங்ஸ்லாம் நல்லா இருக்கும், டான்ஸ்லாம் வந்து பட்டையை கிளப்பி இருப்பாரு. இருந்தாலும் இந்த படத்துல காமெடி சீன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், எதுவுமே இப்படிலாம் நடக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி எப்பவுமே ஆடியன்ஸ் மத்தியில இருந்துட்டே தான் இருந்தது. ஆனா இந்த படத்தோடைய டைட்டில் மதுரை அப்படின்றதுக்கும் இந்த படத்தோடைய சப்ஜெக்ட்டுக்கும் கூட வந்து அவ்வளவு சிங்க் இல்ல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். சோ விஜய் சாரோடைய டாப் 10 ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல இந்த படம் 8th பொசிஷன்ல இருக்கு. 7th பொசிஷன்ல என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன். அழகிய தமிழ் மகன் இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா வந்து விஜய் சார் 2 ரோல்ல வந்து நடிக்க போறாரு, டபுள் ஆக்ஷன்ல நடிக்க போறாரு. ஒன்னு ஹீரோ விஜய், இன்னொன்னு வில்லன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் சூப்பரான மியூசிக்கும் கொடுத்திருந்தாரு, பயங்கரமான ஹிட்டா இருந்தது ஆடியோலாம். ஆனா இந்த படம் அவ்வளவு சூப்பரா ஓடல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா விஜய் சார் வந்து ஃபியூச்சர்ல நடக்கிறதுலாம் வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சுட்டு ஒரு இஎஸ்பி பவரோடலாம் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்ப முடியாத விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது இருந்ததுனால விஜய் சாரை அவ்வளவு மக்கள் வந்து இந்த படத்துல ரசிக்கல அப்படின்றது தான் உண்மையான விஷயமா இருந்து. அதனாலே இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ இந்த படம் வந்து விஜய் சாரோடைய ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல 7th பொசிஷன்ல இருக்கு. 6வது பொசிஷன்ல என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆதி. ஆதி அப்படின்ற படம் தெலுங்குல ஆல்ரெடி வந்து ஒரு டீசென்ட்டான ஹிட்டான ஒரு படம் தான். இந்த படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னும் போது விஜய் சார் நடிக்கிறாரு. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் கொண்ட ஒரு படம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ரிவெஞ்ச் சப்ஜெக்டா இருந்தது. இது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ஒத்து வர ஒரு படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் பிடிச்சிருந்தது, தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவ்வளவு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை விஜய் சார் வந்து ஏன் நடிச்சாரு, ஏன் எடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த படத்துலயும் நிறைய சீன்ஸ்லாம் வந்து நம்ப முடியாத காட்சிகள், ஏன் வந்து விஜய் சார் இவ்வளவு பஞ்ச் டயலாக்லாம் பேசி இதுக்காகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அப்படிலாம் நிறைய பேர் பேசினாங்க. அதனாலே இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. விஜய் சாரோடைய படத்துல 6வது லிஸ்ட்ல ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல இந்த படம் இருக்கு. 5வது பொசிஷன்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய கீதை அப்படின்ற படம் தான் இருக்கு. இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்லயே விஜய் சார் வந்து பீச்ல அப்படியே லெதர் ஜாக்கெட்லாம் அப்படியே எல்லாம் போட்டு அப்படியே ஓடி வந்து அப்படியே ஃப்ரீஸ்ல நிப்பாரு. 360 டிகிரில கேமராலாம் வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வந்து பண்ணுவாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு இந்த படத்தை வந்து ஃபிளாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 6வது விரல் இந்த மாதிரியான சென்டிமெண்ட்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இல்ல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு மெயினான ரீசன்ஸ் இந்த மாதிரி வந்து ஓவரான ஒரு சில காட்சிகள், நம்ப முடியாத காட்சிகள்லாம் இருந்ததுனால தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் விஜய் சாரோடைய ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல 5th பொசிஷன்ல இருக்கு. 4வது பொசிஷன்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வில்லு. இந்த படம் பொங்கல் ரிலீஸா இருந்தது. அஜித் சாரோட ஏகன் படத்தோடைய காம்படிஷனா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 படமே சுமாரா தான் ஓடிச்சு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். வில்லு படம் எதனால ஃபிளாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் பிரபுதேவா மாஸ்டர் ஆல்ரெடி போக்கிரின்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இணையறாங்க, கன்ஃபார்மா ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. சாங்ஸ்லாம் வந்து நல்லா ஹிட் ஆயிருந்தது. ஆனா இந்த படத்துல நம்ப முடியாத காட்சிகள், லேசர் கண்ணாடிலாம் போட்டுட்டு லேசர் வரதெல்லாம் வந்து விஜய் சார் கண்டுபிடிப்பாரு. இங்க இருந்து இந்தியா, பாகிஸ்தான் எங்கெங்கயோ படத்தை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வந்து முடிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலேயே இந்த படம் வந்து ஓடாமே போயிடுச்சு. ரிலீஸ் ஆன ஒரே வாரத்துல தியேட்டர்
தியேட்டரை விட்டு போயிடுச்சு அப்படின்றதான் உண்மையான விஷயமா இருந்து. ஸோ விஜய் சாரோடைய டாப் 10 ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல இந்த படம் 4th பொசிஷன்ல இருக்கு. 3rd பொசிஷன்ல என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உதயா அப்படின்ற படத்துல விஜய் சார் நடிச்சிருக்காரு. கூட சிம்ரன் ஜோடியா நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நல்லா சூப்பரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்லை. ஆனா ஃபிளாப் ஆயிடுச்சு படம். ஸோ விஜய் சாரோடைய டாப் 10 ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல இந்த படம் 3rd பொசிஷன்ல இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற ஃபிளாப் மூவி என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புலி அப்படின்ற படம் வந்து ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களெல்லாம் பிடிக்கும், விஜய் சார் டிஃப்ரெண்டா அட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைலான ஆக்டர் அவருடைய கெரியர்ல ஏன் இந்த மாதிரியான ஒரு படம் எடுத்தாரு? சம்பந்தமே இல்லை. ஒரு காமெடியும் வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை, சாங்ஸும் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகலை, படமும் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகலை அப்படின்றது தான் வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். ஸோ விஜய் சாரோடைய கெரியர்லேயே புலியோடைய ஃப்ளாப் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஹிட் மூவிஸ் கொடுத்ததுனால இந்த படம் ஒரு ஃபிளாப்பா தான் இருந்திருக்கு. சோ விஜய் சாரோட டாப் 10 ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல இந்த படம் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. நம்பர் 1 பொசிஷன் பிடிச்சிருக்க விஜய் சாரோட ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல இருக்கிற படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் சாரோட 50வது படமான சுறா அப்படின்ற படம் தான் வந்து நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு. நம்பர் 1 பொசிஷனை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 50th மூவி வந்து ஒரு ஹிட்டான மூவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஃபிளாப்பான மூவியை வந்து விஜய் சார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. விஜய் ஃபேன்ஸ் அவங்களுக்கே வந்து எல்லாருமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் வந்து சுறா படம் இருந்தது. இந்த படத்திலே வந்து ஏகப்பட்ட காட்சிகள், நம்பவே முடியாத காட்சிகள், ஸ்விம்மிங்ல இருந்து எல்லா டைவிங்ல இருந்து எல்லா காட்சிகளும் இருந்தது. இது எல்லாருமே வந்து எல்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே வந்து மூஞ்சி சுளிக்கக்கூடிய விஷயமா தான் இந்த படத்துல சில காட்சிகள்லாம் இருந்தது. அதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிருந்தது. விஜய் சாரோடைய கெரியர்லயே இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபிளாப் படத்தை வந்து இது வரைக்கும் அவர் கொடுத்ததே இல்லை. அதான் 50வது படம் அப்படின்றதுனால எல்லாரோட மனசுலயும் வந்து சுறா படம் வந்து ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு படமா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் சாரோடைய டாப் 10 ஃபிளாப் மூவிஸ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சுறா படம் தான் இருக்கு. ஸோ விஜய் சாரோடைய கெரியர்ல ஏகப்பட்ட ஹிட் மூவிஸ்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ஃபிளாப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த மாதிரி நான் சொல்றதுனாலே வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கிழிக்கிறதுக்காக வந்து ரெடியா இருப்பாங்க. ஆனா உண்மையான விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எல்லாத்துலயுமே விஜய் சாரோட பக்கமலமா இருப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அவங்களும் இதை சேர்த்து ஒத்துப்பாங்க. கண்டிப்பா விஜய் சார் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் இந்த மாதிரியான ஃபிளாப் மூவிஸும் அவருடைய கெரியர்ல இருந்திருக்கு. ஸோ அவருடைய கெரியர் ரொம்பவே சூப்பரான கெரியரா தான் இருந்திருக்கு. ஆனாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இவ்வளவு பெரிய சூப்பரான ஒரு ஸ்டாரா இன்னைக்கு நின்னுட்டு இருக்காரு. எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஃபிளாப் மூவி லிஸ்ட்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுல ஒரு சில படம் முன்ன பின்ன இருக்கலாம். நீங்க என்ன படம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படம் ஃபிளாப்பே இல்லை அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன கிழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கிழிக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ இந்த படங்களுடைய லிஸ்ட்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம NetTV5 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காப்பி அடிக்க வேண்டியது நீ உடனே 10 வெயிட் ரன்னர் பண்றே 10 வெயிட் ரன்னர் பண்றே 10 வெயிட் ரன்னர் பண்றே டான்ஸ் ஆடல மானம் கெட்டவனே. டேய் தலபதிடா தலடா தலபதிடா.